உங்க ஊர்ல சுத்தி மலைங்க இருந்ததா ஐயா? மலைலாம் இருந்ததா? ஏங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் தானேங்க நான் இருக்கும். பிறந்தேன். சரிங்க. நான் வந்து மேற்கு தொடர்ச்சி இல்லை, கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க ஊர் இருக்குது. நான் பிறந்தப்போ வளர்ந்தப்போலாம் ஊர்ல சுத்தி மலை குன்றுலாம் இருக்குங்க. சரிங்களா? இப்போ போய் என் பிள்ளைக்கு ஏதாவது காட்டணும் அப்படின்னா அங்க குன்று எதுவுமே இல்லையா? இல்லை மலை எப்படி நம்ம யாரும் ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போயிட்டாரா ராமர்? அதுதான் எனக்கும் தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லணும்யா. அதை நீங்கள் ஆஞ்சநேயர்கிட்ட கேளுங்க. முன்னாடி தான் அங்க எதுக்கு உட்கார்ற நீ? உனக்கு தான் இங்க அவங்க அந்த பில்டிங்ல தான் சம்பளம் வாங்கினாங்க. அரசாங்கம் சில இடங்களை ஒதுக்கி தருது, இந்த இடத்துல தான் இருக்கணும். அவங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவங்க வேலையை விட்டு தூக்கி அதெல்லாம் எங்க போராடுவாங்க? அதெல்லாம் எங்கன்னா கவர்மெண்ட்ல போய் எழுதி கேட்கணும், நாங்க போராட. அதுதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே ராத்திரியோட ராத்திரியா? எல்லாம் ஒரு என்ன வாக்குறுதி இருக்குன்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நாங்க நிறைவேற்ற இயலாதுங்க. வாக்குறுதி எதுக்கே வாக்குறுதி கொடுக்கணும்? கொடுத்தாக்கா அதுக்காக அதையே கட்டி அழுக முடியுமா? ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை பார்த்துருக்கணும் இல்ல? என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? ஏங்க ஆட்சி கிட்ட கொடுத்து நாங்க என்ன வேலை பார்க்கணும்? இருங்க, ஸ்டாலினோட சேர்ந்து நாங்களே போராடி இருந்தோம். அப்ப ஸ்டாலின் அவர் தான் வாக்குறுதி கொடுத்துட்டு இப்ப இல்லன்றீங்க. அம்மா இருங்க சார், நீங்க இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப நான் கணக்கு மட்டும் கேக்குறேன்யா. இங்க பாருங்க 270 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கயா. சரிங்களா? ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க ஒரு ஜோன்ல. இந்த 2 ஜோனும் சேர்த்து 2000 பேர். ஓகேங்களா? ஒருத்தருக்கு 23,000 30,000 அவங்க எல்லா கேட்கற ஃபெசிலிட்டா சேர்த்து 30,000னா 1000 பேருக்கு 3 கோடி ரூபா ஆகுதுயா. 2000 பேருக்கு 6 கோடி ரூபா ஆகுது. ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க செஞ்சா கூட 72 கோடி ரூபா தான் வரும். ஓகேங்களா? 72 கோடி ரூபா எங்க இருக்குது? 270 கோடி ரூபா எங்கயா இருக்கு? கூட்டணி இல்லையா? புரிஞ்சுக்கோ, தேர்தலுக்கு மட்டும் தான் கூட்டணி. ஓகே, மக்களையும் கைட்டி விட்டுருவீங்க. மக்களுக்கும் நாமோ, கூட்டணி கட்சிகளுக்கும் நாமமா? ஆமா, நாங்க போட்ட நாமம் தானே. பாருங்க, ஒவ்வொருத்தரும் நாம போட்டுட்டு ரோட்ல தர்றாங்க. இப்ப இந்த லைன் எல்லாம் போய் இந்த ட்ரெயின் போட்டு இந்த ரோட பாருங்க, நாங்க அப்படியே கண்ணாடி போல வைப்போம். கவலையே விடுங்க. எத்தனை வருஷம் ஆகும் அதுக்கு? இது கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் ஆகும். 6 மாசத்துல கண்ணாடி போல முடிஞ்சிடும். ஆமா, இந்த ரோடு முடிஞ்சிடும், எல்லாம் ட்ரெயின் வந்துடும். சரிங்க. அது அந்த கண்ணாடி போல ஆகுது இல்லையா? அது எத்தனை வருஷம் தாங்கும்? அது சார் எந்த தொகுதினா என்ன? இதெல்லாம் அவர் சீஃப் மினிஸ்டரா போய் மண் அடிச்சு ரோடு நேத்து கூட வந்தாரையா? டெய்லி தான் வருவாரு. டெய்லி தான் வந்தாரு. வந்து என்ன பண்றாரு? ஒரு இடத்துக்கு போவாரு, அதே இடத்துக்கு திருப்பி ஷெட்டு போடுவாங்க. ஷெட்டு போட்டு ஒரு 100 மக்களை மட்டும் கூப்பிட்டு அங்க ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்குறேன்னுவாங்க. திருப்பி அந்த ஷெட்டை கைட்டுவாங்க. திருப்பி அடுத்த மாசம் மறுபடியும் ஒரு ஷெட்டு போடுவாங்க. மறுபடியும் அதே மக்களை வரப்பாங்க, நிவாரணம் கொடுக்கணும், போட்டோ கொடுப்பாங்க. மறுபடியும் ஏரியாவுக்கு பேரு. இதை தவிர எங்க தொகுதிக்கு வந்து அவர் எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம். தொகுதிக்கு பேரு தெரியாம பேசலையா? நான் கண்ணதுக்கு பாக்க என்ன ஆர்டர் நான் இப்ப சொல்றேன். எங்க ஊர்ல ஆற்காட்ல இருந்து ஆர்னிக்கு போறதுக்கு ஒரு ரோடு இருக்குயா, ஸ்டேட் ஹைவேஸ். அது இப்பதான் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ரோட்ல போகும்போது 2 பக்கம் மரம் இருக்கும், அடர்த்தியா மரம் இருக்கும். இப்ப அந்த ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ற பேர்ல பக்கத்துல இடம் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா? அந்த மரத்தை அங்க இப்பெல்லாம் டெக்னாலஜி எவ்வளவு இருந்துச்சு, அந்த மரத்தை தூக்கி அங்க நட்டா ஒரு சிலது பழைக்கும், ஒரு சிலது பழைக்காது. பழைக்கிறது பழிச்சுட்டு போட்டுமே. இல்ல இப்ப என்ன ஹைகோர்ட் அதை வெட்டி எடுத்து அதை வேரோட நோண்டி எடுக்கிற ஆகிற செலவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட அதை அடுத்து நகர்த்தி நட்டிடலாமே. நீங்க புளிய மரம் எல்லாம் புடிங்கி கொண்டு போய் நட்டா வராது சார். சில விஷயங்கள் ஐயா அப்படிலாம் கிடையாது. எல்லா மரத்தும் நீ நகர்த்தினீங்கன்னா அதுங்களும் ஒரே அடிக்குங்க. அதுங்க வந்து அதுதான் சொல்றேன், ஒரு மரம் வருது ஒரு மரம் வரல, அதுக்காக நீங்க வெட்டி எறிஞ்ச மொத்த மரமும் போயிடுங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்கன்னா 3 மரம் எங்க நடுறாங்க? அந்த 100 மரம் அது இன்னும் உங்க இந்த மதுரை சென்னை டு வேலூர் இருக்கே NH பாலா போன நாயிக அந்த ரோட மட்டும் நான் நேற்று முந்தா நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இங்க இருந்து திருப்பதி போயிட்டு காளஹஸ்தி போயிட்டு அதுக்கப்புறம் திருத்தணி போய் அங்க இருந்து ஒரே ரூட்டு தான், அதே ரோடு போய் திருவள்ளூர் வந்தேன். இங்க இருந்து காளஹஸ்தி போன பாருங்க, ரெட் ஹில்ஸ் வழியா கல்கட்டா ரோட்ல நெல்லூர் ரோட்ல போய் சிமெண்ட் ரோட்ல போறீங்க. எவ்வளவு அது சிமெண்ட் ரோட்ல போறோமா? அது NH தான், இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அந்த ரோட போட்டிருக்கான். அதே இது வந்து அங்க இருந்து காளஹஸ்தில இருந்து நம்ம பார்டர், அதாவது ஆந்திரா பார்டர் திருவள்ளூர் வழியா வரீங்க? இல்ல, திருவள்ளூர் வழியா இல்ல, இதுக்கு வந்துட்டோம் நம்ம. அந்த அத ஒரு ஊர் சொல்லுவானுங்களே, அந்த புத்தூர். அந்த புத்தூர் அந்த ரவுண்டானால இருந்து அந்த NHக்கு மறுபடியும் அதுல வந்துட்டோம். அதுல வந்து அந்த அந்த சாய்பாபா கோயில் ஒண்ணு அந்த மேல இருக்குது, நீங்க சொல்லுங்க. அந்த கோயிலை தாண்டி வந்தோன்னு ரோடு நம்மளுது இழிச்சுக்கிச்சு. ரோடு
இந்த பக்கம் வேலை நடக்குது, அந்த பக்கம் வேலை நடக்குது, நடுவுல தமிழ்நாடு என்ட்ரு ஒரு இடம் அது 30 கிலோமீட்டர் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் சித்தூர்ல 30 கிலோமீட்டர் வந்த இடம் அது. நீங்க சொல்ற இடம் சொல்றேன். இன்னும் 2 வருஷமா அந்த இடத்துல இருந்து அப் டு சென்னை வரலையும் ரோடு பூரா ரோடா இல்லை, அது என்ஹெச் ரோடு. அதே மாதிரி உங்க ஊருக்கு போன மாசம் போனேன், சென்னையில இருந்து வேலூருக்கு போனேன். அங்க போனா பூரா பாலம் கட்டுறேன்னு ஒரு ரோடும் உருப்படியா போற மாதிரியே இல்லையா. அந்த ரோடு இருக்குங்களையா, அந்த ரோடு வந்து கொரோனா பீரியடுக்கு முன்னாடி அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. அப்ப அதிமுக ஆச்சு. அப்ப ரோடு ஃபாஸ்டா வேலையை ஆரம்பிச்சாங்க. டிஎம்கே ஆச்சுக்கு அப்புறம் ரோடு ரொம்ப நாள் நிப்பாட்டி சார். அது ஏன்னு தெரியல சார், நம்ம கண்ட்ரோல் இல்லை சார் அந்த ரோடு. அது ஒன்றிய அரசு ரோடு சார். ஆனா அங்க கான்ட்ராக்டருங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு இதுக்கு கமிஷன் கொடுத்தாதான் நாங்க வேலை நடத்த விடுவோம், மண் அப்பதான் உங்களுக்கு கொடுப்போம். அது சார், அது வந்து அதுல நான் தலையிட விடும்ல. ரோடு கான்ட்ராக்ட் வந்து ரோடு கண்ட்ரோல் வந்து ஒன்றிய அரசு. அதனாலதான் அவன் வந்து டோல்கேட் போட்டு வசூல் பண்றான். அந்த டோல் நடத்துறதெல்லாம் மத்திய அரசு தான். மத்திய அரசு தான். கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துறவங்கன்னா நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது. திமுக காரங்க யாருமே இல்லை. திமுக காரன் இல்லை. வெங்கையா நாயுடுக்கு ஏதோ வடநாட்டுல பூரா ஒரு 20-30 இவர் கான்ட்ராக்ட் வச்சிருக்காரு. 1000 டோல் 20 டோல் வச்சிருக்காரு அவரு. வெங்கையா நாயுடு வச்சிருக்காருன்னு சொல்றான், நான் பார்த்தது இல்லை. அவர்கிட்ட நாங்க சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒன்றிய அரசு நம்ம ஆந்திரா இங்க பக்கத்துல இருக்க மாநிலத்துல அந்த ரோடு சிமெண்ட் ரோடு அவ்வளவு அருமையா இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குங்கிற ஒரே காரணத்தினால வேலூர்ல எவ்வளவு நாளா அந்த பாலம் கட்டுறான். யோசிச்சு பாருங்க, வேலையே நடக்கல, சும்மா கிடக்கு, அப்படியே மரம் முளைச்ச கிடக்கு. அது எதுக்கு ஆக்சுவலா அந்த பாலம் கட்டுறது கூட பக்கத்துல போய் பாலத்துல இருந்து மண் அள்ளுறதுக்காக தான் ரோடு போட்டாங்க. அதுக்குள்ள துரைமுருகன் பதவியை தூக்கிட்டாங்க, அந்த பாலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது ஊர் பக்கம் போனா தெரியும். சரி விடுங்க, அந்த விஷயத்துக்கு வருவோம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஐயா, நீங்க பிறக்கும் போது உங்க ஊர்ல சுத்தி மலைங்க இருந்ததா ஐயா? மலைலாம் இருந்ததா? ஏங்க மேற்கு தொடர்ச்சி மலையில தானங்க நான் பிறந்தேன். நான் வந்து மேற்கு தொடர்ச்சி இல்லை, கிழக்கு தொடர்ச்சி மலை எங்க ஊர் இருக்குது. நான் பிறந்தப்போ வளர்ந்தப்பெல்லாம் ஊர்ல சுத்தி மலை குன்றுலாம் இருக்கும் ஐயா. சரிங்களா? இப்போ போய் என் பிள்ளைக்கு ஏதாவது காட்டணும் அப்படின்னா அங்க குன்று எதுவுமே இல்லையா? மலை எதுவுமே இல்லையா? மலை இல்லை, பாறை இல்லை, குன்று. நான் மலை ஏறுறவையா, மலையில பாதையே இல்லாத மலையில தான் ஏறவன் நான். எனக்கு அதுதான் வரும், மலை ஏறதான் என் பழக்கம். இல்லை, மலை எப்படி நம்ம யாரும் ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போயிட்டாரா? ராமர்? அதுதான் எனக்கும் தெரியல, கண்டுபிடிச்சு சொல்லணும்யா. அதை நீங்க ஆஞ்சநேயர்கிட்ட கேளுங்க. என்னையா ஆஞ்சநேயர், இதுல என்ன சிரஞ்சீவியா ஏதோ ஒரு மூலிகை இருக்குன்னு தூக்கிட்டு போயிட்டியான்னு கேள்வி. அந்த மலையெல்லாம் வந்து பொட்டல் காடையா, ஏதாவது இது வந்தா கூட எரிச்சு விட்டுருவாங்கயா. புல்லு முளைச்சா கூட வந்து வெயில் காலத்துக்கு வரதுக்கு முன்னாடி எரிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் அது ஒரு பக்கம். அது கரடுன்னு சொல்லுங்க, மலை இல்லை, அது குட்டி கரடு. சின்ன சின்ன கரடுகளா இருக்கும், சில குன்றுகளா இருக்கும். அதான் குன்றுகளா இருக்கும். அதுல இந்த குன்று என்ன பண்ணுவாங்க, அந்த குன்றுலாம் காணாம போச்சு. அந்த குன்றுல இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து தான் அந்த ஒரு சாலைகள் அமைக்கிறதுக்கு ரோடுக்காக போடுறானுங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்க பாறைகளை உடைச்சு ஜல்லி எடுத்து அது மேல போடுறானுங்க, வீடு கட்டுறதுக்கு உபயோகப்படுத்துறோம். அதை வீடு கட்டுறதுக்கும் இப்ப மணல் அள்ளக்கூடாதுங்கிறதுனால அந்த ஜல்லியை மண்ணாக்கி அதை வீடு எம்சாண்ட், அந்த முக்கியமான எம்சாண்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய மலைங்க வந்து போகுது. ஸோ அப்போ ஆஞ்சநேயர் தூக்கிட்டு போல இதுக்கு தான் பயன்படுத்துறோம். சரிங்க, இது நல்ல விஷயம். நீங்க சொல்றீங்க நம்ம பயன்பாட்டுக்கு தான் வருதுன்னு சொல்றோம். இப்போ ஒரு ரோடு நல்லா போட்டா 5 வருஷத்துக்கு அதுக்கு லைஃப் இருக்கணும். அது நல்லா போடாமல் அப்பப்போ பேந்துக்கிட்டு அதை திருப்பி ரிப்பேர் ஒர்க் பண்ணினே வருஷம் பண்ணுறோம். அப்போ அந்த மணல் ஜல்லி இதெல்லாம் அதிகமாக தானே எடுத்து பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஆமாம். அப்போ ஒரு தடவை போடும்போது தரமாக நல்லா போட்டுட்டா திருப்பி இப்போ அந்த மலையெல்லாம் உடைக்க வேண்டிய அவசியம் எப்படி? 250 கோடி ரூபா எஸ்டிமேட் போட்டு கடைசியில் 2500 கோடி ரூபா கிலோமீட்டருக்கு கொடுத்தாங்களே, அந்த கதையா? சரி, நான் இப்படி கேட்குறேன்யா, எனக்கு நீங்கள் சொல்கிற கணக்கு வந்து எனக்கு யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு நான் ஒரு சாதாரண மனுஷனாக கேட்குறேன்யா. இப்போ வந்து மலைங்கள்லேருந்து எம்சாண்ட் எடுக்கிறாங்க, எல்லாம் சரியா. இது அதே மாதிரி மணல் அள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மணல் அள்ளுறதுக்கு கவர்மெண்ட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஒரு மணலை அந்த இடத்துல போயிட்டு ஒரு இது அள்ளுறதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? அந்த அமௌண்ட் ஏதாவது வேல்யூ தெரியுங்களாயா, எவ்வளோ வரும்ன்ட்டு? கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ரூபா கட்டணும், யூனிட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி அங்கே தாசில்தார் இருக்காரு. அது வந்து ஒரு 600 ரூபா என்னவோ வரும்னு நினைக்கிறேன். 600 ரூபாய் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து அது ஒரு யூனிட் மண் எவ்வளோயா வெளியே? இல்லை, அதாவது நீங்கள் ஒரு விஷயம், 600 ரூபா ஒரு யூனிட்னா இப்போ நமக்கு இங்கே ஒரு யூனிட் வந்து 6000மோ 7000 9000 வந்துருச்சு இன்னைக்கு. 9000 ரூபா வந்துருச்சு. அது லாரி வாடகை. 600 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போதியா? மிச்சம் நடுவில் இருக்கிற காசு எங்கேயா போகுது? லாரி வாடகைக்கேவா அவ்வளோ போதியா? லாரி வாடகை இருக்குது, அவன் மண் அள்ளுறான்ல, அந்த ஓனர் இருக்கான்ல,
ஐயா அந்த மணலோட ஓனர் யாரையா? மணலோட ஓனருக்கு அவ்வளவு போலையா? மணலோட ஓனருக்கு சார் எப்பயுமே விதை ஒன்னா தான் சார் இருக்கும். மரம் தான். அந்த ஒரு விதையை போட்டீங்கன்னா ஒரு மாமரத்துல ஒரு அது எல்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த மணல் யாருக்கு? பெரிய மரமா விருட்சமா வரும்போது அதுல நிறைய காய்கனிகள்லாம் வரும். மணல் யாருக்கு சொந்தயா? அதை 600 ரூபா கொடுத்து வாங்கிட்டு அத நீங்க சொல்ற மாதிரி 6000 நான் சொல்ற மாதிரி 9000 ஒரு யூனிட் கொடுக்குறாங்கன்னா நடுவர் காசு மொத்தமும் வந்து லாரிக்காரனுக்கு போது அதை எடுத்து அள்ளி போடுறவனுக்கு போதுன்னா அது எப்படி நியாயமா இருக்கும்? இங்க பாருங்க, நியாயமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க விட்டுருங்க, எந்த அரசாங்கம் தான் நடக்குது நியாயம். இது நான் திமுக செய்து அதிமுக செய்து நான் சொல்ல பாருங்க, இது நாங்க பண்ணலைங்க. அதிமுக ஆட்சியில அவங்க ஆட்சியில வந்து 40,000 ரூபாய் ஒரு லோடு மணல் விக்குது, இது ரொம்ப பாதிக்குதுன்னு கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் போய் சீஃப் மினிஸ்டர்கிட்ட சொன்னாங்க. உடனே சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணா, ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்னு அவங்க ஏற்கனவே ஆய்வு பண்ணதுல அவர் தான் எம் சான்று தயார் பண்ணி இருக்க மலை மொத்தத்தை அழிச்சிடலாம். நல்ல திட்டமையாது எது? இது நல்ல திட்டமா? உண்மையில நல்ல திட்டம் நினைக்கிறீங்களா? பாருங்க, மலைகள் என்ன இப்ப வந்து மலை எப்படியா திருப்பி வளரும்? இல்ல 2015 நம்ம ஊர்ல வெள்ளம் புயல்லாம் வருது இல்லையா? சின்ன சின்ன கரடுகளையும் சின்ன சின்ன இதுகளையும் சின்ன சின்னதுங்களையா நம்ம போய் பக்கத்துல நம்ம தான் அப்படி இருப்போம், எலி மாதிரி இருப்போம். அந்த நீங்க சொல்ற சின்ன சின்ன என்னங்க மிஞ்சி போனா ஒரு 200 அடி உயரத்துல இருக்கும், இல்ல ஒரு 1 கிலோமீட்டர் உயரம். சரியா, 200 மிஞ்சி போனா 200 அடி தானே. அந்த 200 அடி வரத்துக்கு திருப்பி எப்ப அந்த மாதிரி 200 வர வேண்டாம், அதெல்லாம் இயற்கை தானே. அதை அழிச்சாச்சு, திருப்பி அது எப்படி அங்க வரும்? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? நமக்கு தேவை தேவை இருக்குல்ல, தேவைக்கு தானே எடுக்கிறோம். சரிங்க, 2015 இந்த வெள்ளம் புயல்லாம் வருது இல்லையா? ஆமா, அதெல்லாம் ஏன் வருதுன்னு ஏதாவது கொஞ்சம். வெள்ளம் வருது, எதுக்காக வெள்ளம் வருதுன்னா மழை பெஞ்சு தண்ணி வருது, வெள்ளம் வருது. அப்புறம் இதுல போய் என்ன புயல்லாம் வருது இல்லையா? புயல் எதனால உருவாது? கடல்ல தான் புயல் உருவாது. கடல்ல புயல் வருது, கடல்ல தான். இந்த மலை நீங்க சொல்றீங்களா, சின்ன சின்ன குன்று இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதோட வேலை என்னன்னு தெரியும் இல்லையா? அது சின்ன சின்ன குன்றுக்கு ஒண்ணும் வேலை இல்ல, பெரிய மலைகள் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. மேகத்தை வந்து தடுத்து நிப்பாட்டி மழை பொழிவை உண்டு நான் மழை தான் சொல்றேன், நீங்க தான் குன்றுறீங்க. நீங்க உங்க இஷ்டம், நீங்க சொல்றீங்க. நீங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல கிழக்கு தொடர்ச்சியில மழையே இல்லைன்றதுதான் பாயிண்ட். நான் என்ன சொல்ல வரேன்யா, மேலூர் அதோட வேலை என்னன்னு கேக்குறீங்க. இங்க பாருங்க, உங்க ஊர்ல எல்லாம் பெரிய அந்த மேகத்தை அறுவடை நிப்பாட்டுற அளவுக்கு இருக்கக்கூடிய பெரிய இதுகளை எல்லாம் யாரும் உடைக்கல. இப்ப உங்க ஊருக்கு பக்கத்துல 2-3 டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப அங்க போய் ஏதாவது அதை தவிர மிச்சம், அதாவது எங்கயா கோயில் இருந்தா அதை மட்டும் விட்டுறது, கோயில் இல்லாத மொத்தத்தையும் அழிச்சு விட்டாரு. நீங்க இங்க பாருங்க, அப்ப நீங்க வீடு கட்டாதீங்க, தென்னை மட்டை போட்டு குடியிருங்க. மெட்ராஸ்லயா இங்க எங்க ஏரியா பக்கத்துல ஆர்கே நகர் பக்கத்துல ஒரு பெரிய இடம் இருக்கு, 600 ஏக்கரால. அங்க ஃபுல்லா குப்பை கொட்டிக்கிறாங்கய்யா. அதை எரிச்சு புகையாக்கி போறோம் அப்படின்னாங்க. ஜப்பான்ல இருந்து ஒரு டெக்னாலஜி ட்ரை பண்ணாங்க, அதை கல் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, இல்லை மணலாக்குறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. ஜப்பானில் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நம்ம காடுகள்லாம் இருக்கு இல்லையா, காட்டுக்கெலாம் வந்து ஜப்பான்காரன் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அவங்ககிட்ட இந்த இப்போ ஏன் இந்த புல்லட் ட்ரெயின், இந்தியாவோட புல்லட் ட்ரெயின் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட அதை கேட்டுருந்தா அந்த டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்கய்யா. அந்த குப்பையெல்லாம் மணலாக மாற்றிருக்கலாம்யா. மணலா மாற்ற முடியாது சார், அதை வந்து என்ன மணலா மாற்றலாம், கல்லா மாற்றலாம். ஐயா நம்ம வந்து 100 வருஷம் பின்னாடி இருக்கிறோம்யா. அந்த டெக்னாலஜிலாம் அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னாலஜி கொஞ்சம் கேளுங்க சார். இது வந்து ஒரு ஒன்றிய நம்ம ஒன்றிய அரசு இருக்கு, இதுக்கும் ஒன்றிய அரசு மாநில அரசு வந்து இந்த அளவுக்கு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மாநில அரசுக்கு ஃபண்டிங் கிடையாது சார். ஃபண்டிங் இல்லாம இப்போ வேற ஒரு திட்டம் சொன்னீங்களா, இப்போ திட்டம் நடந்து கோரிக்கை வச்சாலும் ஏமா சும்மா என்னத்த பண்ணுவான்? அவன் தான் இங்க எரியுதுன்னு தெரியுது. நான் கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். 9 பைசா கொடுக்குறான், 29 பைசா. ₹1 வாங்கிட்டு கொள்ளக்காரன் 29 பைசா. ஆமாயா, அவங்க செய்யலாம் அட்டூழியம், கண்டிப்பா அட்டூழியம், டவுட்டே இல்லை. நான் அவங்களுக்குலாம் வந்து பாரபட்சமே பார்க்கக்கூடாது. நான் ரொம்ப 3.5 லட்சம் கோடியா 4 லட்சமா கோடியா நம்மளோட வருஷம் பட்ஜெட்டு, அதுல கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபா நம்ம கடன் வாங்குறோம். ஆமா, 1 லட்சம் கோடி ரூபா வெறும் கடன் வாங்குறோம். அதுக்கு வட்டி கட்டுறது இதெல்லாம் இருக்குது. நான் இல்லைன்னு செலவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ 1 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்குறதுல இன்னொரு ஒரு 10,000 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா இந்த திட்டத்துக்கு ஒதுக்குறதுல என்ன ஆகிட போகுது? ஐயா, நான் வந்து திட்ட கமிஷனுடைய தலைவர் இல்லை, கிடையாதுயா. ஆனா ஆட்சியே நீங்க வந்து நல்ல ஆட்சி நடக்குது, மக்கள்லாம் விரும்புறாங்க, நீங்க தானே சொன்னீங்க. நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, எதை வந்து
அன்றன்றைக்கு ஒரு அரசு அன்னன்னைக்கு ஒரு நாளை கடத்துறதே வந்து எங்களுக்கு பெரிய சிரமமா ஏன் அப்படி இருக்கு? ஏன் இருக்குன்னா இன்னைக்கு மக்கள் பூராமே விரண்டவாதம் உங்களை மாதிரி எல்லாம் வினைக்கா வந்து உட்காந்து பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே தவிர யாரும் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க. திமுக எப்ப ஆட்சிக்கு வருதோ அப்ப எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், திமுகவுக்கு போராட்டம் பண்ணணும்னா கூட ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பர்மிஷன் கொடுக்கறது கூட முடியலையா? ஒரு போராட்டம் அறிவிச்சோம்னா எதுக்கு போராட்டம்? பல தடவை அலைய விட்டு போராட்டம் எதுக்கு பண்றீங்க? நிலைமை அப்படி இருக்கியா? என்ன நிலைமை? எந்த நாட்டுல இல்ல? தேவைக்கு போராடி தான். நீ வீட்டுல கூட புள்ள அழுதாத்தாம தாய் பால் கொடுப்ப, இல்ல என்ன பால் கொடுக்க மாட்டோமா? அப்போ நாங்க போராடணும் இல்லையா? போராட்டம் கிடைக்கும். போராட்டத்துக்கு எங்க எங்க அனுமதின்னு சில இடங்கள் இருக்கு. இப்ப இந்த பணியாளர் தூய்மை பணியாளர்கள் பண்ணது மிகப்பெரிய. அவங்க வேலை செஞ்ச இடத்துல அவங்க போராடுறாங்க. அவங்க வேலை செஞ்ச இடம் தெருவுலாம் தான் வேலை செஞ்சாலுங்க. தெருவுல தான் உட்கார்ந்துருந்தாங்க. தெருவுல உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க. தெருவுல உட்காரல, கார்பரேஷன் பில்டிங் உள்ள உட்காரல, பில்டிங் வெளியே உட்கார்ந்து. பில்டிங் முன்னாடி தான். அங்க எதுக்கு உட்கார்ற நீ? உனக்கு தான் இங்க அவங்க அந்த பில்டிங்ல தான் சம்பளம் வாங்கினாங்க. அரசாங்கம் சில இடங்களை ஒதுக்கி தருது, இந்த இடத்துல தான் இருக்கணும். அவங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து அவங்க வேலையை விட்டு தூக்கி அதெல்லாம் எங்க போராடுவாங்க? அதெல்லாம் எங்கன்னா கவர்மெண்ட்ல போய் எழுதி கேட்கணும். நாங்க போராட அதுதான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே ராத்திரியோட ராத்திரியா எல்லாம் ஒரு என்ன பேசுறீங்க? வேலையை விட்டு தூக்குனாங்க. டெம்பரவரி தானங்க அவங்க. என்னங்க அவங்க தற்காலிக பணியாளர் தானே. பெர்மனன்ட் போஸ்டிங். அவங்க பெர்மனன்ட் போஸ்டிங் பண்ணி தரணும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அத கத்திரிக்காய் கொடுத்தோம், வாக்குறுதி கொடுக்கலையா? 281 இருந்து 285 வரைக்கும் அதுதான் இருக்குது. வாக்குறுதி எடுத்து படிச்சு காட்டுங்களா சார்? என்ன வாக்குறுதி இருக்குன்னு எடுத்து படிச்சு காட்டுங்களா? வாக்குறுதி எல்லாம் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நாங்க நிறைவேற்ற இயலாதுங்க. வாக்குறுதி எதுக்கே வாக்குறுதி கொடுக்கணும்? கொடுத்தாக்கா அதுக்காக அதையே கட்டி அழுக முடியுமா? ஏன் அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை பார்த்திருக்கணும் இல்ல? என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? என்ன வேலை பார்க்கணும்? ஏங்க கிட்ட கொடுத்து நாங்க என்ன வேலை பார்க்கணும்? இருங்க. இப்ப அண்ணாநகர் எவ்வளவு சுத்தமா இருக்குங்க. வில்லிவாக்கம்லாம் ஒரு காலத்துல நாரி போய் கிடக்கும். இன்னைக்கு வில்லிவாக்கம் இருக்கு. என்ன கான்ட்ராக்ட்காரன் எடுத்து வேலை பார்க்கறான், சுத்தமா இருக்கு. இதுல வேலை பார்க்க சொன்ன இந்த 2 ஜோன் நாரி போய் கிடக்குது. என்னமோ பேசுறீங்க. அப்ப அரசாங்கத்தால முடியலன்றீங்க, கான்ட்ராக்டால முடிஞ்சது, அரசாங்கத்தால முடியலன்றீங்க. ஆமா, அவன் அரசாங்கத்தால முடியாது சொல்ல. ஏங்க அரசாங்கத்துல செயின் போல உத்தியோகங்க. ஒரு ஹெல்த் ஆபீசர் இருப்பான், அதுக்கப்புறம் ஒரு அவனுக்கு கீழே 4 ஆபீசர் இருப்பான், சிஏ இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அவ்வளவு பேர் இருந்து அந்த இது தேவையில்லையே. இப்ப கான்ட்ராக்ட் கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அரசு பணியாளர்களை, அதிகமான அரசு பணியாளர்களை இதுல நியமிக்க வேண்டிய வேலை இல்லை. இவங்க இந்த 2000 பேருக்கு கிட்டத்தட்ட 50 பேர் வந்து அரசுல வேலை பார்க்கணும். ஓவர் ஹெட் கொடுக்கணும், சம்பளம் கொடுத்தா தான் அது நடக்கும். சரி, என்னத்துக்கு தேவை? எனக்கு சின்ன சந்தேகம். இப்ப இந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாங்கன்னு ஏதாவது தெரியுங்களா? அதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாங்கன்னா எத்தனை இது கொடுத்தாங்கன்னு ஏற்கனவே அவங்க தான் 10 ஜோன் கொடுத்தாருல எடப்பாடி. அப்ப எல்லாம் இந்த நீங்க சரியா அவர் கொடுத்தாருன்னு பிடிக்காத நம்ம உங்களுக்கு ஆட்சி சார், நீங்க இங்க தானே இருந்தீங்க அவர் கொடுக்கும்போது. அப்ப நான் ஸ்டாலினோட சேர்ந்து நாங்களும் தான் போராடி இருந்தோம். அப்ப ஸ்டாலின் அவர் தான் வாக்குறுதி கொடுத்தாரு, கொடுத்துட்டு இப்ப இல்லன்றீங்க. அம்மா இருங்க சார், நீங்க இங்க பாருங்க. எல்லாம் ரொம்ப நான் கணக்கு மட்டும் கேக்குறேன். இங்க பாருங்க, 270 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கயா. சரிங்களா? ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க ஒரு ஜோன்ல. இந்த 2 ஜோனும் சேர்த்து 2000 பேர். ஓகேங்களா? ஒருத்தருக்கு 23,000, 30,000. அவங்க எல்லா கேட்கற ஃபெசிலிட்டியா சேர்த்து 30,000னா 1000 பேருக்கு 3 கோடி ரூபா ஆகுதுயா. 2000 பேருக்கு 6 கோடி ரூபா ஆகுது. ஒரு வருஷம் ஃபுல்லா அவங்க செஞ்சா கூட 72 கோடி ரூபா தான் வரும். ஓகேங்களா? 72 கோடி ரூபா எங்க இருக்குது? 270 கோடி ரூபா எங்கயா இருக்கு? நீட்னஸ் இருக்கணும் இல்ல, சுத்தமா இருக்கணும் இல்ல, பேருக்கு அதுக்காக 200 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க. இவங்கள வந்து ப்ராப்பரா கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி, நீ இதுதான் ரூல், இதுதான் உங்க கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை தான் நீங்க கணக்கு பாக்குறீங்க. இவங்களுக்காக கார்பரேஷன் எத்தனை வேலைக்காரன் இருக்கான் அதெல்லாம் நீங்க கணக்கு. இவங்க இந்த 2000 பேர் வாங்குற சம்பளத்தோட அந்த 50 பேர் அதிகமா சம்பளம் வாங்குறாங்களா? இந்த 72 கோடி ரூபாய் இவங்களுக்கு 2000 பேருக்கு வருது. கண்டிப்பா அந்த மேல இருக்கிற 50 பேருக்கு இந்த 72 ரூபாய், அந்த மிச்சம் இருக்க 200 கோடி ரூபாய் அவங்களுக்கு தான் போதுங்களா? கண்டிப்பா. அதுல என்ன 40% தனியா லாரி குப்பை எடுத்துன்னு போற லாரிக்கு தனி கான்ட்ராக்ட் பாருங்க. இந்த வண்டிக்கு எலக்ட்ரிக்கல் வண்டி தனி கான்ட்ராக்ட், எல்லாம் தனித்தனியா கான்ட்ராக்ட். அது இல்லாம இது இப்ப நான் என்ன கேட்கறேன்யா, கான்ட்ராக்ட் விடுறது மூலியமா ஒரு சுத்தம் நடக்குதுன்றீங்க. அது ஒரு கார்பரேஷனால செய்ய முடியல அப்படின்ற உண்மையா இல்லையா? சார், கார்பரேஷன்னா இது வந்து 200 வார்டு கொண்ட கார்பரேஷன் ஆகி போச்சு. ஆமாயா, சென்னை வந்து அதுதான் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இப்ப சின்னமா இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம், பெருசா அதுக்காக வெள்ளைக்காரன் உருவாக்குன பாரிஸ் மட்டும் வச்சு நம்ம மெட்ராஸ்னு சொல்லிக்க முடியுமாயா? சார் இங்க பாருங்க,
காலம் வருது, டெக்னாலஜி பெருசாக தான் செய்யும். எல்லாமே புதுசா வரும்போது புதுசா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் போகணும். அவ்வளவுதான். அதுக்காக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை எல்லாம் வந்து தட்டி கழிச்சுட்டே போறதா? இப்ப 10 ஜோனை பண்ணும் போதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்துட்டு அப்பெல்லாம் யாரும் பார்த்தோம் இல்லையா? அப்பயும் போராடி தான் இருந்தோம். ஆமாம்மா, குரல் கொடுத்தா முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு நாங்க குரல் கொடுத்துருக்கோம். இப்ப நாங்க என்னெல்லாம் செய்யறோம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். முடிஞ்சா செய்வோம், முடியலன்னா அவ்வளவுதானா? அப்ப மக்களுக்கு அவ்வளவுதான். ஆமாங்க. எது தமிழக அரசு? எது உங்களை மாதிரி ஆளுகளை எல்லாம் தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்கு தான் தமிழக அரசு இருக்கு. மக்களை பாதுகாக்காம ரோட்லயா விட்டுருக்கோம்? ஆமாயா, ரோட்ல தான் போராடி இருந்தாங்க. அடிச்சு தானே விரட்டி ஏத்துனீங்க. இந்த பாருங்க, அவங்க பண்ணுனது முழுக்க தவறு. அது அவங்களா பண்ணல. அங்க ஒரு 4-5 அட்வொகேட் சரியா அவன் இப்ப தூண்டுதல் பேர்ல மாதிரி மெட்ராஸ்ல அப்படி நடக்குதுயா? உங்களை மாதிரி கடலூர்ல அந்த மாதிரி நடக்குது. கடலூர்ல அந்த மாதிரி நடக்குது. திருப்பூர்ல நடக்குது. மதுரையில நடக்குது. தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இதெல்லாம் தூண்டுதல் பேர். அது நீங்க சொன்ன அந்த அட்வொகேட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தவன் நினைக்கிறேன். அப்ப கூட கூட்டணி கட்சி அது கூட்டணி என்ன கூட்டணி இல்ல, அரசுக்கு தேர்தலுக்கு தான் கூட்டணி. மற்ற நேரத்துல எவனும் எங்களுக்கு கூட்டணி இல்ல. இல்லையா? புரிஞ்சுக்கோ, தேர்தலுக்கு மட்டும் தான் கூட்டணி. ஓகே. ஆக மக்களையும் கைட்டி விட்டுருவீங்க. மக்களுக்கும் நாமோ, கூட்டணி கட்சிகளுக்கு நாமமா? ஆமா, நாங்க போட்ட நாமம் தானே. பாருங்க, ஒவ்வொருத்தரும் நாம போட்டுட்டு ரோட்ல தர்றாங்க. நீங்க கூட ஆமாயா, வேலை இல்லாம இருக்காங்களையா? இங்க பாருங்க, இளைஞர்களுக்கு இத்தனை லட்சம் வேலை தருவோம் சொன்னீங்க. எத்தனை இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டாங்க? நாங்க வந்து 33 லட்சம் பேருக்கு வந்து இந்த 4 ஆண்டு காலத்துல நாங்க வேலை கொடுத்துருக்கோம். 33 லட்சம் தமிழ்நாட்டை எத்தனை இளைஞர்கள் தெரியுங்களா? அதுக்காக என்ன பண்ண முடியும்? பாதிக்கு பாதி 3 கோடி இளைஞர்களுக்கு 2 கோடி பேர் 3 கோடி இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுல 33 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு பெருமையா பேசுறீங்க. 2 கோடி பேருக்கு நான் வேலை உத்தரவாதம் தர்றேன்னு சொல்லி பேசுறேன். நாங்க ஒன்னும் மோடி வந்து புகழ்ந்து பேசல. அவரையும் நம்மளையும் சேர்த்து தானுங்க சொன்னாரு. நாங்க அவரை புகழ்ந்தே பேசலீங்களா? எங்களை ஒண்ணு நாங்க 2014 இருந்து அது ஆகாது, பிஜேபி வந்து RSS வந்துரும் நாங்க சொல்லியிருந்தா இருக்கிறோம். நீங்க அவங்க செய்யற வேலையை தானே சரி. எங்களுக்கு வந்து பிஜேபியை பத்தியும் கவலை இல்ல, எங்களுக்கு வந்து யார பத்தியும் கவலை இல்லைன்னு நாங்க நினைக்க முடியாது. மக்களை பத்தி கவலைப்படணும் இல்லையா? மக்களை பத்தி கவலைப்படணும். மக்களுடைய நலன் தான் எங்களுடைய நலன் நாங்க நினைக்கிறோம். மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னாரு. ஆனா பத்தி யாரும் ஃபாலோ பண்றது இல்ல இப்போ. ஐயா, நாங்க சொன்னீங்க நாங்க வாக்குறுதி முடிஞ்சா செய்வோம், முடியல செய்ய மாட்டோம். முடியாததுல என்ன செய்ய முடியும்? முடிஞ்சதை செஞ்சிடறோம். முடியாததுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க கொடுத்தீங்களேன்னு அதை பிடிச்சி தொங்கிட்டு எதுக்கே வாக்குறுதி கொடுக்கணும்? அப்ப முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது. முடியும்னு தான் செய்யறோம். வருவாய் நிறைய நீட்டுக்கு விலக்கு தருவோம். நீங்க இங்க பாருங்க, சாத்தியம்னு சொல்ல இயலாதுடா. எல்லாம் தான் சொல்றோம். 10 சமாச்சாரம் சொல்றோம். ஒரு 5 செய்யறோம், 6 செய்யறோம், அவ்வளவுதான். ஒரு 4-5 செய்ய முடியாம போகலாம். அது எங்க அரசு மட்டும் இல்ல, எந்த அரசு வந்தாலும் இதுதான் நிலைமை. அப்படி இம்பர்ஃபெக்டான அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க இத்தனை நாளா. அதுதான் இந்த வாட்டி மாற போகுதுன்னு சொல்றேன். ஆமா பாம்பு, ஏங்க இந்த ஆள் மட்டும் எங்க இருந்து பணத்தை கொண்டு வருவான்? ஆகாயத்துல இருந்து பணத்தை கொண்டு வந்து இருக்கிற பணத்தை வச்சு அழகா பிளான் பண்றாங்க. நல்ல தலைவர் எக்ஸ்ட்ரா லட்சம் கூட கடன் வாங்கியுமே எல்லா இது பண்ண எல்லாம் 3 லட்சம் கடன் வாங்கணும்னு சொல்றீங்க. ஒரு மாசத்துக்கு 44 லட்சம் கோடி வந்து கடன் வட்டி கட்டி இருக்கோங்கிறத சொல்ல மறுக்கிறீங்க. இந்த 4 வருஷத்துல 44 கோடினா என்ன ஆச்சு பாருங்க ஐயா. வட்டி கடன் வாங்குறதா வட்டி ஏறுது. கடன் வருஷம் லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்க வட்டி ஏறுதா? ஆட்சிக்கு வரும்போது 5 லட்சம் யாராவது, அதாவது எந்த குடும்பமாவது நாங்க வட்டி கட்டுறதுக்கே கடன் வாங்குது அப்படின்னா நல்ல குடும்பம் நல்லா நடக்குது. பாருங்க, கலைஞர் வச்சிருந்தது 90,000 கோடி கடன் இருந்தது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவங்க ஒரு 4 லட்சம் கோடி கடன். ஒரே 4 லட்சம் கோடி வரலையா? அது வந்து 10 வருஷத்துல வந்தது. 4 வருஷத்துல அது வந்துருச்சு. அதான் பிரச்சனை. 10 வருஷம் அதுதான் பிரச்சனை. அதுதான் அந்த 5 லட்சத்துக்கு நாங்க வட்டி கட்டி தொலைச்சிருக்கோமே. மாசத்துக்கு 50,000 கோடி. அதையும் கடன் வாங்கி தான் கட்டுறீங்க. அது 2000 கோடி போயிருச்சுல வட்டிக்கு. அதான் கடன் வாங்கி தான் கட்டுறீங்க. அதையும் கடன் வாங்கி தான் கட்டுறோம். 2000 கோடி குடும்பம் நல்லா நடக்கலன்னு தானே அர்த்தம். குடும்பம் ஒழுங்கா நிர்வகிக்கலன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் சும்மா நீங்க அதாவது பீட பிடிச்ச உங்களுக்கு பாருங்க, கண்ணு தெரியாதவன் உலக்கைய பார்த்துட்டு யானைன்னு சொன்ன கதை தான் உங்க கதை. எங்க கதைங்களா? எங்களுக்கு கண்ணு தெரியலீங்களா? ஆமா, கண்ணு தெரியாம தான் உங்களுக்கு நல்ல கண் பார்வை இருக்குன்றது எனக்கு புரியுதுயா. நான் அதை நீங்க மலையவே குன்றுன்னீங்க, மவுடுன்றீங்க. அது இது சார் புரியுது. ஹில்ஸ்ங்கிறது வேறங்க, வெஸ்ட் மவுண்டன்றது வேற, மவுண்டன்றது வேற, ஹில்ஸ்ன்றது வேற. அதெல்லாம் புரியுதுயா. இந்த நீர்வழி தடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த வெள்ளம் வரத்துக்கு வந்து பிரச்சனை வந்து நீர்வழி தடங்கள் தான். அந்த நீர்வழி தடங்கள் இல்லாதனால தான் வெள்ளம் அதிகமா வந்து இருக்கு. சரிங்களா? இப்போ மெட்ராஸில் எல்லாரும் ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்க, ஏரி ஆக்கிரமிச்சு வீடு கட்டிட்டாங்கன்னு குற்றம் சொல்கிறீங்க. ஓகேங்களா? அரசாங்கத்தில் இருந்துட்டு
அந்த ஏரி யார் போட்டது பிளாட் போட்டது அதெல்லாம் தனியாக வைப்போம், ஓரமாக வச்சிரும். இப்போ அதுக்கு ஒரு 10,000 கோடி ரூபா உலக வங்கியில் கடன் வாங்கி வந்து ட்ரைனே வாட்டர், அதாவது ரெயின் வாட்டருக்காக இந்த திட்டத்தை ஒன்று பண்ணீங்க. பண்ணிட்டு போன மழைக்கெல்லாம் என்ன பண்ணீங்க? 40,000 கோடியா? 4,000 கோடி. அது 4,000 10,000 கோடியா? சும்மா இந்த மொத்தம் திட்டத்தோட இது அதான் சும்மா அதெல்லாம் அதிமுக ஆட்சியிலும் சேர்த்தேதான். நீங்க எவன் ஆட்சிக்கு வந்தாலும் போகும். நான் திமுக ஆட்சி 4,000 கோடி ரூபாய், 4,000 கோடி கடனுக்கு நாங்க 2,150 கோடி பண்ணிருக்கோம். மீத காசுக்கு நாங்க டெண்டர் விட்டுருக்கோம். இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு 4.5 வருஷமா. ஆமா, இந்த மெட்ரோ ட்ரெயின் போறதுனால எங்களால அந்த கனெக்ஷன் கொடுக்க முடியாது. சுத்தி சுத்தி மெட்ரோ ட்ரெயின் இப்ப கனெக்ட் பண்ண முடியல. இப்ப இந்த பாருங்க, இப்ப இங்க இந்த இதுல இப்ப பாருங்க, இந்த இடத்துல தோண்டியாச்சு, இங்க இருந்து பூமிக்குள்ள போகுது. இப்ப இந்த லைன் எல்லாம் போய் இந்த ட்ரெயின் போட்டு இந்த ரோட பாருங்க, நாங்க அப்படியே கண்ணாடி போல வைப்போம். கவலையே விடுங்க. எத்தனை வருஷம் ஆகும் அதுக்கு? இது கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாசம் ஆகும். 6 மாசத்துல கண்ணாடி போல முடிஞ்சிடும். ஆமா, இந்த ரோடு முடிஞ்சிடும். எல்லாம் ட்ரெயின் வந்துடும். சரிங்க. அது அந்த கண்ணாடி போல ஆகுது இல்லையா? அது எத்தனை வருஷம் தாங்கும்? அது என்ன மிஞ்சி போனா 4 மலைக்கு தாங்கும். 4 மணினா 2 வருஷம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மழை பெரிய மழை பெஞ்சு தண்ணி நின்றுச்சுன்னா அதுல வண்டி போய் வந்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த தாறு ஆட்டோ. அப்புறம் எதுக்கு சைடுல நீங்க சொன்னீங்களா அந்த மழைநீர் வடிகால்? இங்க பாருங்க, வடிகால் இருந்து அப்படியே மழை பெஞ்சா தண்ணி நிக்குது. ஏன் வந்து ரோடு டேமேஜ் ஆகுது? இன்னும் நம்மகிட்ட கொண்டு வரல. என்ன கொண்டு வரணும்னா இந்த ரோட வந்து இப்படி போட்டு இப்படி இறக்கணும் தண்ணிய. அந்த டெக்னாலஜி இன்னும் வந்து சேரல. என்னையா இந்த டெக்னாலஜி இன்னும் வரலீங்களா? இப்ப மட்டமா தான் போகுதே தவிர ரோடு வந்து கொஞ்சம் ஸ்லாபா இருக்கணும். அதாவது வீட்டுக்குள்ளேயே ஏறுதுயா. வீடு ரோடு புதுசா ரோடு போட்டா எல்லாரும் வீடும் கீழே போயிடுது, ரோடு மேல இருக்குது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துச்சு. அதுதான், அதனாலதான் இந்த என்ன பண்றான், முன்னே எல்லாம் ரோடு போட்டாக்க வெட்டிட்டு மறுபடியும். ஏன் உங்க ஆட்சியில் தானே 4 வருஷம் வெட்டிட்டு போறதுன்னா டபுள் மடங்கு செலவாகும். அது செலவு குறையத்துக்காக எல்லாரும் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தா பரவாயில்லன்னு பண்றதையா? என்னப்பா தரமான சாலை இங்க பாரு இங்கே வந்து தரமான சாலைன்னா சிமெண்ட் ரோடு தான் போடணும். இந்த இங்கே வீட்டுக்கு எய்த்த தெருவில் 2 தெருவில் வந்து சிமெண்ட் ரோடு போட்டாங்க. நல்லா சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டு சிமெண்ட் ரோடு தான் தோணுனானுங்க. அந்த இது தண்ணி போகிறதுக்கு தோன்றேன் நானுங்க. அப்புறம் அந்த செப்டி டேங்க் அந்த தண்ணி போகிறதுக்கு தோன்றேன் நானுங்க. இந்த பழைய விவேக் ஜோக்ல போன வாரம் கேபிளுக்காக தோணும், இந்த வாரம் அந்த இதுக்காக. அப்படிதான் இத்தனை வருஷமா இந்த பிரச்சனை தீரலையா? ஆமா, இப்ப கேபிள் அரசாங்கம் பண்ண நிர்வாகம் பாருங்க. முன்ன இந்த இவ்வளவு தண்டி கேபிள் போட்டான், இப்ப இவ்வளவு தண்டி கேபிள் போடுறான். பாருங்க, தெருக்கள் பூரா கேபிள் எல்லாம் போடுறாங்கயா. ஒரு அரசாங்கம் இந்த வேலை, இந்த ரோட்ல இந்த வேலைகள், இபி வேலை இருக்குது, மெட்ரோ வாட்டர் வேலை இருக்குது, டிரைனேஜ் வேலை இருக்குது, மழைநீர் வடிகால் வேலை இருக்கு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேல ரோடு போடுவாங்களா, இல்ல ரோடு முதல்ல போட்டுட்டு அப்புறம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தோண்டிப்பாங்க? இப்போ நீங்க வந்து ஃபார்ம்டு ஏரியான்னு சொன்னா ஹவுசிங் போர்டு இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஃபார்ம் பண்ண ஏரியா. இப்போ அண்ணா நகர்ல இந்த மாதிரி தோண்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பணக்காரங்க இருக்க ஏரியா இல்ல, பணக்காரங்க இருக்க ஏரியா இல்ல. அங்க என்ன பண்றான், இபி கனெக்ஷனுக்கு இந்த சானிட்டரிக்கெல்லாம் அவங்க ஏற்கனவே அதை போட்டு தான் அப்புறம் வந்து பிளாட்டே போடுறான். ஆகையினால அவன் வீட்டில இருந்து டைரெக்டாக அதில் கனெக்ஷன் பண்ணிடுவான். பவருக்கு இது போகிறதுக்கு அங்கேயே பைப் லைன் போட்டு வச்சிருக்கான். அவன் எல்லா இதுல இருந்து லைன்ல இருந்து அவன் நேராக எடுத்துக்கணும். அப்போ 1970 பிளாட்டு போட்ட அண்ணா நகர் அந்த காலத்திலேயே அவ்வளவு டெக்னாலஜியோட அவங்க வேலை பார்த்துருக்காங்க. 68 போட்ட காலம் அப்பயே வந்து அந்த டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. ஆனா இன்னும் மத்த ஏரியாக்கெல்லாம் வரணும், அந்த டெக்னாலஜி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. கேக்கனர் ஹவுசிங் போர்டு எங்க எல்லாம் ஒர்க் நடந்துச்சோ அது பூராமே நல்லா இருக்கும். எல்லா ஊர்லயும், இங்க மட்டும் இல்ல. இப்ப மதுரையில இங்க அண்ணா நகர் இருக்கு, கேக்கனர் இருக்கு, அங்க எல்லாம் இந்த ப்ராப்ளமே இல்ல. எங்கெல்லாம் கேக்க நகர்னு இருக்குதோ அங்கெல்லாம் ஏரி மேல பிளாட் போட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானேயா? நீங்க ஏறிக்கிட்டு போட்டாலும் சரி, இறங்கிக்கிட்டு போட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணா நகர் முன்னாடி பிளாட் போட்டதே, அண்ணா நகர் முன்னாடி என்னவா இருந்தது? அண்ணா நகர் முகப்பேரு ஏரி ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கையா, முகப்பேரு ஏரி ஸ்கீம்னு ஒண்ணு இருக்குல்லையா, அது என்னவா இருந்தது? இங்க பாருங்க, முகப்பேர் ஏரி ஸ்கீமுக்கு பக்கத்துல அந்த காலத்துல வெறும் பொட்டல் கடை ஏரி, அதாவது தண்ணி வர வழியில அடைச்சிட்டேன்னா தண்ணியே வராம அது பொட்டல் கடை தான் மாறும். சார் இங்க பாருங்க, நீங்க உங்க வயசு இல்லை, நான் வந்து இந்த மாநாட்டுக்கெல்லாம் நாங்கள் வந்தோம். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கமுட்டி காயின்னு ஒன்று இருக்கும். அந்த கொடி கொடியாக பறந்து எங்கே பார்த்தாலும் அந்த அண்ணா நகர் பூரா அப்படி தான் கிடந்துச்சு. சரிங்களா?
அதே மாதிரி அந்த பக்கத்துல வந்து பூரா செங்கச்சோலை இருந்துச்சு. நம்ம ஏரி ஸ்கீம் பக்கத்துல தான் இருந்தது. நலம்பூர் இப்ப இருக்கிற நலம்பூர் தான் செங்கச்சோலை. செங்கச்சோலை ஃபுல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நான் அதை பூரா எங்க நாக்கிங்க தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. சரியா அதெல்லாம் வேளச்சேரி எல்லாமே அப்படிதான். இந்த சூளைமேடு இருக்க இதெல்லாம் வயக்காடா கிடந்தது. இங்க இருக்கிற கேகே நகர் எல்லாமே அப்படிதான். எல்லாம் அப்படிதான். எல்லாமே ஏரியா இருந்ததுதான். ஏரியா இருந்ததுதான். டி நகரும் ஏரியா தான். எல்லாமே ஏரியா இருந்தது. சரி, மக்கள் ஜனத்தொகை பெருகுது. இருங்க மக்கள் ஜனத்தொகை பெருகுது, புரியுது, என்னால அது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ எங்க ஊர்ல எங்க ஏரியால புதுசா ஒரு பிரிட்ஜ் கட்டினாங்க. அந்த பிரிட்ஜுக்காக கட்டணுன்றதுக்காக ஒரு 15 வருஷமா அந்த ரோட பிளாக் பண்ணியிருந்தாங்க. ரயில்வே கிராசிங் யாரோட தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். உங்க தலைவர் சிஎம் ஸ்டாலின் அங்கிளோட தொகுதி தான் அது. ஓகேங்களா? ஸ்டாலின் அங்கிள் தொகுதி 15 வருஷமா ஒரு எம்எல்ஏ, 10 வருஷமா அதிமுக ஆட்சி இருக்குன்ட்டு எதுவுமே செய்யல. ஒரு எம்எல்ஏவா இருந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறனால எதுவுமே பண்ண முடியலன்ட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டார். அதை நம்பி அடுத்த வாட்டி மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. வந்து என்ன பண்ணாரு, அங்கே 30-40 வருஷமா அந்த மக்கள் எல்லாரும் இடிச்சு தள்ளினார். ஓகேங்களா? அந்த வீடெல்லாம் இடிச்சு தள்ளினார். அந்த இடம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடம் ரெண்டுமே கேகே நகர் தான். ஓகேங்களா? ஒரு பகுதியை மட்டும் விட்டுட்டு இன்னொரு பகுதியை மட்டும் இடிச்சுட்டாப்ல. இடிச்சு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த பகுதியை நீங்கள் வந்து நீர் அங்கே நீர் இருந்த இடம், ஸோ வந்து நீங்கள் அந்த மாதிரி குளம் மாதிரி வெட்டி விடுங்க. இவங்க என்ன பண்ணாங்க, பார்க்கு கட்டினாங்க. பார்க்கில் நடுவில் ஏரி கட்டுறோம், குளம் வெட்டுறோம்னாங்க. குளம் வெட்டுவாங்கன்னு பார்த்தா சின்னதாக ஃபவுண்டெயின் மாதிரி வெட்டிட்டு தண்ணிக்காக வச்சுக்கிறோன்றாங்க. சார் இந்த டெக்னிக்கல் இதெல்லாம் இங்கே டிபேட்டில் பேச டெக்னிக்கல் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு மேயோட சிஎம்மோட பர்சனல் தொகுதியில சிட்டி பாபு பிரிட்ஜ்னு ஒரு பிரிட்ஜை கட்டுறாங்க. அதுல சென்டர்ல ரயில்வே கிராசிங் ரயில்வேக்காரன் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துட்டான். 7 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க போடுற பிரிட்ஜு அதோட இன்னைக்கு அது பள்ளம் இறங்கிடுச்சு. பிரிட்ஜில் பள்ளம் இருக்கு. மண்ணு லோடு போட்டு இது போட்டு பண்ணோம் இல்லையா, 1 வருஷம் ஆகலையா இன்னும் அவர் இனாகிரேட் பண்ணி, அதுக்குள்ள பள்ளம் வந்துச்சுயா. அவரோட சொந்த தொகுதியா சார்? எந்த தொகுதினா என்ன, இதெல்லாம் அவர் சீஃப் மினிஸ்டரா போய் மண் அடிச்சு ரோடு நேற்று கூட வந்தாரையா? டெய்லி தான் வருவாரு. டெய்லி தான் வந்தாரு. வந்து என்னையா பண்றாரு, ஒரு இடத்துக்கு போவாரு, அதே இடத்துல திருப்பி ஷெட்டு போடுவாங்க. ஷெட்டு போட்டு ஒரு 100 மக்களை மட்டும் கூப்பிட்டு அங்கே ஏதோ ஒரு நிவாரணம் கொடுக்குறேன்னு திருப்பி அந்த ஷெட்டை கட்டுவாங்க. திருப்பி அடுத்த மாதம் மறுபடியும் ஒரு ஷெட்டு போடுவாங்க. மறுபடியும் அதே மக்களை வரப்பாங்க, நிவாரணம் கொடுக்குறோம், போட்டோ கொடுப்பாங்க. மறுபடியும் ஏரியாவுக்கு பேரு இதை தவிர தொகுதி எங்க தொகுதிக்கு வந்து அவர் எதுவும் பண்ண மாதிரி ஞாபகம். தொகுதிக்கு பேரே கொளத்தூர். ஆமாயா, நீங்க பார்டர்ல இருக்கீங்க. நாங்க வில்லிவாக்கம் பார்டர், ரயில்வே வில்லிவாக்கம் பார்டர் தான் அது. ஆமா ஆமா பார்டரு, பெரம்பலூர் பார்டரு, அந்த ரயில்வே பார்டரு, இதெல்லாம் பார்டர்ல தான் இருக்கு. அது வந்து கொளத்தூருங்கிறது அங்க வள்ளியும் போகுது, ரோடுக்கு அந்த பக்கமும் போகுது. இந்த ஏரியா ஃபுல்லா பெரம்பலூர். நான் என்ன சொல்றேயா, சிட்டி பெருகுது, இந்த குளம் இந்த ஏரியெல்லாம் பிளாட் போட்டு யாரோ ஒருத்தர் வித்துட்டான். 3வது மனுஷன் ஏரின்னு வந்து வித்துட்டான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? எவனோ வித்துட்டான், அதில் மக்கள் வீடு கட்டிட்டாங்க. சரிங்களா? தண்ணி வந்து நிற்குது. ஏன்னா அதெல்லாம் குளம், அந்த இடம் ஏரியா இருந்தாலும் தண்ணி வந்து நிற்குது. அது சரியா போகிறதுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல, அண்ணா நகர் வந்து அப்போ கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி இப்போ வந்து சிஎம்டிஏன்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்த ஒருத்தன் பிளாட்டு போட்டு விற்கிறான்னா அவனுக்கு இப்போ தான் 15 அடியிலிருந்து 20 அடி மினிமம் வேணும்னு சொல்கிறீங்க. அப்பையும் 20 அடி வேணும், இதுக்கு அடியில் இதெல்லாம் பண்ணி வைங்க ரெடியா அப்படின்னு ஏன் சொல்கிறது இல்லை? இல்லை பண்ணுறதுக்கு ஏன் அரசாங்கம் பணம் ஒதுக்குறது இல்லை? ட்ரைனேஜ் கனெக்ஷன் கொடுக்காம ட்ரைனேஜுக்கு வரி வாங்குறாங்க. ஓகேங்களா? எல்லாமே அப்படிதான் நடக்குது. எப்பயோ வரப்போற தண்ணி கனெக்ஷனுக்கு வீடு கட்டினா வீடு கட்டுறதுல இருந்தே அதுக்கான வரி கட்டின்னு சார். நீங்க வந்து நம்ம வந்து அமெரிக்கா மாதிரியோ வளர்ச்சி அடைந்த நாடுகள் மாதிரி 75 வருஷமா வழியா சொல்றதுயா, தமிழ்நாடை நீங்க பார்க்க இயல. தமிழ்நாடாவது புத்திசாலிங்க, நாங்க தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் நாங்க தான் படிக்க சொல்றீங்களா? தமிழ்நாடாவது இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் படிச்சுக்கிறாங்கயா, மும்பைல சொந்தமா யோசிக்கிறாங்க. ஹைதராபாத்ல பாருங்க, மற்ற மாநிலங்களை பாருங்க, மற்ற மாநிலங்கள் அவங்க எல்லாம் வந்து மோசம் தான் இருக்குது. இங்க வந்து இங்க இருக்கிற திறமைக்கு அளவுக்கு இது இருக்குதா? ஆட்சி தான் நல்ல முறையில் திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் மாடிஃபை பண்ணி தமிழ்நாட்டை மக்கள் வாழும் தகுதி படைத்த நாடா மாத்தி இருக்கோம். மக்கள் வாழும் என்ற நாடா மாத்தி இருக்கோம். என் கூட வாங்கயா, நான் வந்து ஒரு 2-3 ஏரியா சென்னையில கூப்பிட்டு போறேன். சரிங்களா? அங்க நீங்க கண்ணாடி இறக்கிட்டு அங்க ஒரு 5 நிமிஷம் கார்லயே கூட உட்காருங்க. இறங்கி கூட பேசணும்னு சொல்ல, கார்லயே உட்காருங்க, 5 நிமிஷம் கண்ணாடி இறக்கிட்டு உட்காருங்க, நம்ம பேசுவோம். நான் இறங்கி நின்று கூட பேசுறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அங்கேயே வாழ்ந்து பழகிட்டேன், உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு நினைக்கிறேன். மக்கள் வாழும் தகுதியான இடம்ன்றது நீங்கள் சொல்கிறீங்களே, இதே மெட்ராஸை நான் ஒரு 4-5 இடத்த காட்டுறேன் சார். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய மும்பை எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சதில் அங்கே வந்து இப்போ அதானிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து
10,000 கோடிக்கு அவனுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து ஏழைபாளையலுக்கு வீடை கட்டி கொடுத்து அவன் மீத இடத்த போகிறான் ஆட்டையை போட போகிறான்னு அதுக்கு ஒரு கோர்ட்டில் இங்கே கூட சொல்கிறாங்கய்யா அந்த இதில் பழவந்தாங்கல் பக்கத்தில் இருக்கிற இடத்த அதானி வரான்னு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரோ கார்பன் கூட எங்கேயோ 20 இடத்துல ஓகே சொல்லி ஹைட்ரோ கார்பன் ஒன்றிய அரசுடைய வேலைங்க. சரியா, அதுக்கு அனுமதி கொடுத்து தமிழ்நாடோட பொல்யூஷன், தமிழ்நாடுடைய பொல்யூஷன் தமிழ்நாட்டில் வளர்ச்சியும் பார்க்கணுங்க. தமிழ்நாட்டில் ஃபியூல் கிடைக்குதுன்னா ஒரு எரிவாயு கிடைக்குதுன்னா அது வேண்டாம்னு சொல்லி ஒரு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வறண்டு போன டிஸ்ட்ரிக்ட்னால அங்க வந்து நீங்க எரிபொருள் எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே கடலூர்ல இவங்க வந்து எரிபொருள் இது போட்டிருக்காங்களா இல்லையா, யாரு நம்ம அப்போலோ. மக்கள் வாழ தகுதியான ஊருன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, இப்போ எரிபொருள் ஒரு இடத்த எடுக்கிறாங்கன்னா அங்க மக்கள் வாழ முடியும் நீங்க நம்புறீங்க சார். அதுக்கு சுத்தி 1 கிலோமீட்டர் ரேடியஸுக்கு அவ்வளவுதானே கஷ்டமா இருக்கும். அவ்வளவுதானே கஷ்டமா இருக்கும். அப்புறம் எப்படி காத்துல வேச நீங்க இங்க இதுக்கு போங்க எண்ணூர் பக்கத்துல போய் பாருங்க. சரிங்களா, நீங்க போயிருப்பீங்க. எல்லாத்துக்கும் போயிருப்பீங்கிறது என்ன இருக்கு அங்க? எண்ணூர்ல வந்து ஃபியூல் இருக்கு, மெட்ராஸ் சிமெண்ட் ஃபேக்டரி இது இருக்கு, ஃபர்டிலைசர் ஃபேக்டரி இருக்கு, இதெல்லாமே இருக்கு. அங்கே போயிட்டு ஒரு வாரம் அங்கே தங்குங்க. தங்கிட்டு வந்து ஹெல்த் செக்அப் எடுங்க. உங்கள் பாடியில் என்னென்னலாம் வந்து சேர்ந்துருக்குன்ட்டு டாக்டர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இல்லை, அப்போ அங்கே வேலை பார்க்குறவங்களாம் என்ன செய்வாங்க? அதுதான் ஏன் கேட்குறோம். அரசாங்கம் நீங்கள் தான் நடத்துறீங்களா? எண்ணூரில் எல்லாம் வேலை பார்க்குறான், அவன் அங்கே வேலை பார்க்குறவனும் மனுஷன்தான். ஆமாயா, அப்புறம் அதுதான் ஏன் கேட்குறேன். மனுஷங்க தான் அவங்க பாவம். அவங்க என்ன பாவம்? அவங்க அங்கேயே வாழறாங்களே, அந்த புகையிலையும் சாப்பிடுவான், சாப்பிட்றாங்க. அப்போ சிமெண்ட் தயார் பண்ண வேண்டாமா? ஃபெர்டிலைசர்ஸ் வேண்டாமா? கரெக்டு தான் சொல்லுங்க. இங்கே முகப்பேர்னு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே பக்கத்தில் அப்போ அம்பத்தூரில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தது. இப்போ வரைக்கும் நீங்கள் முகப்பேரில் அம்பத்தூர்லாம் நீங்கள் சுற்றி இருக்கிற ஏரியாலாம் போர் போட்டிங்கன்னா தண்ணி வந்து அப்படியே இந்த கலரில் வரும், எல்லோ கலரில் வரும். ஆமாம் வரும். அதில் தான் நாங்கள்லாம் நெசப்பாக்கத்துலேயே அப்படி தானே தண்ணி வந்தது. நான் நெசப்பாக்கத்தில் கொஞ்ச நாள் இருந்தேன். மக்கள் வாழ தகுதியான ஊர் அப்படி தான் இருக்கும். என்ன அதாவதுங்க, சிட்டி வந்து ஃபார்ம்டு சிட்டி இல்லைங்க. இது கடற்கரை இருந்தது, வெள்ளைக்காரங்க ஒரு கோட்டையை கட்டுனா அதுக்கப்புறம் 75 வருஷமா ஃபார்ம் பண்ண முடியாது. அந்த சிட்டியை பண்ண முடியாதுங்க. இங்கே இருக்கிறதா இந்த சிட்டியை தூக்கி கொண்டுட்டு போய் வெளியில் எங்கேயாவது கொண்டு நிர்ணயம் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஏற்கனவே நம்ம வந்து இந்த மாற்று சிட்டி ஒன்று போடலான்னு சொல்லி 2-3 ஸ்கீம் போட்டாங்க. அது சரியில்லை. எம்ஜிஆர் காலத்தில் ஏடிஎம்கே பீரியட்ல கொண்டு வந்தாங்க, நிப்பாட்டிட்டீங்களா? இல்லை, அது நாங்கள் நிப்பாட்டல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு. அப்புறம் இவர் வந்த பின்னாடியும் ஒன்று பண்ணார். இப்போ இவர் வந்து ஒரு பாலம் ஒன்று போடுவோம், இதில் தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரலையும் பறக்கும் பாலம் போடுவோம் அப்படின்னெல்லாம் திட்டம் போட்டாங்க. ஏற்கனவே ஜெயலலிதா அந்த பூந்தமல்லியில் பாருங்கள், இப்போ தான் மறுபடியும் ரொம்ப வருஷமாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்கல்ல. அதெல்லாம் ஜெயலலிதா பண்ணதான். அந்த அம்மா நல்ல காரியம் பண்ணிட்டு போய் சேர்ந்துருச்சு. அந்த அம்மா பண்ண வேலை. இல்லைன்னா அன்றைக்கி வெறும் 960 கோடிக்கு போட்டது, அதுக்கப்புறம் 1400 கோடிக்கு போட்டார். அதுக்கப்புறம் 2000 கோடிக்கு வந்து இவர் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனார். நம்ம அப்போ மந்திரியாக இருந்தார், ரோடு மந்திரியாக. நம்ம இவர் நாகர்கோயில் மினிஸ்டர் இருக்காரு, அவர் ராதாகிருஷ்ணன் தான், பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணார். அதுக்கப்புறம் அது அப்படியே கடப்பில் போட்டாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணி முடிச்சிருவாங்களையா? இப்போ பண்ணி முடியும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம 300 ரூபா வாங்க போகிறதா சொல்கிறாங்க. அது அந்த ரோட்டில் டோல் 300 ரூபாயா? அது எத்தனை போட்டாலும் காலையில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வரக்கூடிய ஃபோர்ட்டுக்கு வரக்கூடியது பூராமே வைசாக் போயிடுச்சு. இப்போ இந்த சென்னை என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அது அன்னைக்கு அந்த பாலத்தை நம்ம போட்டிருந்தோம்னு சொன்னால் அந்த பிரச்சனையே வந்திருக்காது. வண்டி ஈஸியாக வந்திருக்கும். லோடு எவ்வளோ சார், 1 வாரம் நிற்கணும் சார். லாரி லோடு ஏற்றணும்னாலும் 1 வாரம், இறக்கணும்னாலும் 1 வாரம் நின்றாக்க அது எப்படி? ஹார்பர்லாம் நம்ம கண்ட்ரோல் இல்லாதனால. ஆமாம், ஹார்பரோட எம்எல்ஏ ஹார்பர் நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னு இல்லை. இந்த அதாவது வழி இல்லை. வழி குயிக்கா போய் ஏற்றிட்டு போற வண்டியும் போகணும், இறக்குற வண்டி வரணுங்கிறது வேணும். இல்லை இப்ப இல்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தெரு பக்கமே நம்ம போகவே முடியாது. பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் பூரா கண்டெய்னரா நிற்கும். இப்போ அது பூரா போயிடுச்சு, அங்கே வைசாக் போயிடுச்சு. சின்ன அதை டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டான். அப்போ நம்மளோட அவங்க இன்னும் பெட்டரா இருக்காங்க நீங்க சொல்றீங்க. இப்போ அங்கே ஃபோர்ட் அங்கே கொண்டு போயிட்டான். வேற என்ன, நம்மளை காட்டிலும் பெட்டர். தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே இந்தியாவிலே பெட்டர் மாநிலம்னா தமிழ்நாடு தான். கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி,
பட்டினி சாவு இல்லாமல் 3 நேரம் வயிறார சாப்பிட்றது. 3 வேளையும் சாப்பிட்றாங்களா? 3 வேளையும் சாப்பிட்றான், எல்லாமே 1000 ரூபாய் இன்னும் வாங்கிக்கிறாங்களே, இல்லை கோடி பேர் வாங்குறாங்கன்றீங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 33 ரூபா தான் வாங்குறாங்க. அதை வச்சு 3 வேளை சாப்பிட முடியுமா? இலவச அரிசி கிடைக்குது, இலவச கோதுமை கிடைக்குது, இலவசமா? அதெல்லாம் எல்லாம் இலவசம் தான். ஃப்ரீ கிரைண்ட். ஃப்ரீனா எப்படி ஃப்ரீயா வரும்? அது விளைய வச்சுன்னு காசு தர தேவையில்லையா? அது விளைய வைக்கிறதும் அது அரசாங்கம் அதுக்கு நஷ்டேடு கொடுக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 6 ரூபாய் கிலோ அரிசி கொடுக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 6 ரூபா கொடுத்து தான் அந்த பெக்கேர் பண்றோம் அந்த ரைஸை. ஆனா நம்ம ரேஷன்ல ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஃப்ரீ. ஆமாங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. நன்றி.